உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ ஆவணி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நம்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன நன்மைகள் நடக்க போகுது, எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபட்டால் பிரச்சனைகள் வராமல் தப்பிச்சுக்கலாம், இந்த மாதம் நமக்கு வருமானம் எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய படிப்பில் நம்ம முன்னேற முடியுமா, அதே மாதிரி பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சி இருக்குமா, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் என்று எல்லா வகையான விஷயத்தையும் ராசி பலன்களை இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த மாத பலன்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் அதை கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். என்ன பரிகாரம் சொல்கிறோமோ அதை செய்யுங்க, பெரிய வெற்றிகளை வரும். என் அன்பிற்குரிய மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு எப்போதாங்க இங்கே வாழ்க்கையில் விடிவு காலம் வரும்? குரு பகவான் வந்துட்டால் நன்மை நடக்கும்னு சொன்னீங்களே, இன்னும் எங்களுக்கு கூடி வரலையே, இன்னும் எங்களுக்கு தடைகள் இருக்கே, நன்மை வருமா வராதாங்க அப்படி தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எனதருமை நேயர்களே, இந்த மாதம் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரப்போகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள், உதாரணமாக இப்போ ஆவணி மாதம் பேசுகிறோம், புரட்டாசி மாதம் வரும்போதெல்லாம் இன்னும் நல்ல மாற்றங்கள் வரும். மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி வக்கரிச்சு உட்கார்ந்துருக்காரு. சில தடைகள் வருது அப்படின்னா என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ராசிநாதன் வக்கரிச்சு இருக்கிறதுனால காரணம். அப்போ இந்த காது மூக்கு தொண்டை கழுத்து இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிலருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ பாருங்கள். இன்னும் சிலருக்கு உங்கள் கம்யூனிகேஷன் இருக்குது பாருங்களேன், அதை ரொம்ப கவனமாக வச்சுக்கிடுங்க. மனசில் உள்ள உண்மையெல்லாம் வெளியே பேசாதீங்க. உயிர் நண்பராக இருக்கலாம், ஒரே அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவராக இருக்கலாம். குடும்ப ரகசியங்களை, உங்கள் வருமான ரகசியங்களை, நீங்கள் செய்யக்கூடிய எக்ஸ்ட்ரா தொழில்களை அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த நேரத்தில் ரகசியம் காக்க வேண்டிய நேரம் எனதருமை நண்பர்களே. சார் எங்களுக்கு சோதனை நீடிக்குமானா அப்படியெல்லாம் கிடையாது. குரு பார்க்குறாரு, குருவுடைய நேரடி பார்வை, உச்ச குருவுடைய நேரடி பார்வை, எந்த ப்ராப்ளத்தையும் தப்பிச்சுக்கிடுவீங்க. எதுக்குங்க ப்ராப்ளம்னு நான் கேட்குறேன். நிறைய பயணங்கள் அமையும். ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்தாரு, நிறைய பயணங்கள் அமையும். பயணத்தின் போதும் பாதுகாப்பாக இருக்க. உடன் பயணிக்கக்கூடியவர்களிடம் உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்களை பகிர்ந்துக்கிடாதீங்க. நாளுக்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து ஹவுசிங் லோன் வாங்க போகிறீங்க, இப்போது ஒரு வீடு கட்ட போகிறீங்க, எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கும். நெஞ்சக நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கணும். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, நம்ம ரொம்ப அழகுபடுத்தி கொள்வது, ஜிம்முக்கு போகிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் பெருகும். 5ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே நீச்ச நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் பாக்கிய ஸ்தானாதிபதி. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் சிலருக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த பாதிப்புகள் தீர்வதற்கு ராஜராஜேஸ்வரிக்கு குங்குமத்தினால் அர்ச்சனை செய்யணும். அந்த குங்கும அர்ச்சனையை ராஜராஜேஸ்வரிக்கு பண்ணினால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த நேரத்தில் ராஜ மாதங்கியாக அவளை வழிபாடு செய்யணும். ராஜராஜேஸ்வரி தான் ராஜ மாதங்கி. இந்த ராஜ மாதங்கியாக அவளை வழிபாடு செய்கிற போது வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் வரும். இந்த காலகட்டத்தில் 5க்குரிய சுக்கிரன் உங்கள் யோகாதிபதி 10ஆம் இடத்துல செப்டம்பர் 3 அன்னைக்குலேருந்து ஆட்சியாக, செப்டம்பர் 1 ஆட்சியாகிறாரு. அப்படி ஆட்சியான பிறகு பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு சாதிப்பீங்க. உங்கள் அன்பு மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும். நீங்கள் இளைஞராக இருந்து காதலிக்கிறீங்கன்னா காதல் வெற்றி பெறும். புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க, ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஜெயிப்பீங்க. மிகப்பெரிய வெற்றிகள் வரும். திரைப்படத்துறை, நாடகத்துறை, பரதநாட்டியம், கலைஞர்கள், புல்லாங்குழல் வாசிக்கிறவங்க, இப்படி இசையுடைய எந்த துறையாகவும் இருங்களேன், உங்களுக்கு வெற்றி உறுதிப்படுதுங்க. அப்படி நல்ல நல்ல நிலைகள் உங்களுக்கு உருவாகிறது. சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸாக வருவீங்க. நல்ல பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபடுவீங்க. மகர ராசி என்பர்களே, நல்ல லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் இப்போ அப்படின்னு தோணும் உங்களுக்கு. நிறைய இடங்களுக்கு போயிட்டு வருவீங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹையர் எஜுகேஷன் எடுத்து படிக்கிறதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் ரொம்ப நல்லா வருது. நல்லா படிக்க முடியும். படிப்பில் பெரிய அளவுக்கு முன்னேறும்.
அப்படி ஒரு நல்ல காலகட்டம் மகர ராசிக்கு இப்போ வருது. அட்டமஸ்தானம், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அட்டமஸ்தானம். அட்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது உட்கார்ந்துட்டாரு. மாமனாருடைய ஹெல்த்து, அப்பாவுடைய ஹெல்த்து இதெல்லாம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய மாதங்க. குடும்பத்து பெரியவங்க உடல் நலத்தை பாருங்கள். அதே மாதிரி அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்களெல்லாம் பகச்சிடக்கூடாது. மகர ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வழிபடு தெய்வம், நீங்கள் யாரை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, மாருதியுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கி தரும். சனிக்கிழமை அன்றைக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அதுலேயும் நிதானமாக அவர் அப்படி நடந்து வரணும். அப்படி அடிப்பிரதட்சணம்னு பேர். ஆஞ்சநேயரை அடிப்பிரதட்சணம் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உருவாகும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கார். கடகராசியிலே குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் சூழ்ந்திருக்கிறார்கள். இதில் புதன் பகவான் செப்டம்பர் 3 அன்னைக்கு கன்னிராசிக்கு போய் உச்சமாக போகிறாரு. அதே போல் கன்னிராசியிலே சுக்கிர பகவான் நீச்சமாக இருக்கார். இவர் செப்டம்பர் 1 அன்னைக்கு துலா ராசியில் ஆட்சியாக போகிறார். கும்பராசியிலே ராகு பகவான், மீன ராசியிலே வக்கர சனி பகவான். அதுபோக சந்திரனுடைய பயிற்சி இந்த மாதத்தில் நடந்துக்கிட்டே இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு ரவுண்டு வந்து திருப்பி சித்திரை நட்சத்திரம் வந்து பிறகு அனுஷம் நட்சத்திரம் முறை சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த மாதத்தில் மிக முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. கணவன் மனைவி உறவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா வரலட்சுமி விரதம் விடுங்க. அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கணவன் மனைவி சேர முடியும். இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, அது சால்வ் ஆகணும். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை இருக்குது, சரியாகணும். இல்லை உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, சரியாகணும்னா மிகச்சிறந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கணும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி. அதே போல் செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி என்பது கண்ணனுக்குரிய அற்புதமான நாள். கோகுலத்திற்கு கண்ணன் வந்த அந்த நாள், அது ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு சொல்கிறோம். அந்த நாளிலே அந்த கண்ண பரமாத்மாவுடைய கிருஷ்ணருடைய காலடிகளை நம்ம வீட்டு வாசலேருந்து ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே வராமல் வரைஞ்சிக்கிட்டு வரணும். வீட்டில் கிருஷ்ணரை கொண்டாடணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். மிக மிக முக்கியமான பண்டிகை செப்டம்பர் 14 அன்று விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி என்பது நம்ம வாழ்க்கையில் என்ன தடைகள் வந்தாலும் தடைகள் விலக விநாயகரை வழிபாடு செய்யணும். களிமண் விநாயகரை வாங்கிட்டு வந்து அந்த விநாயகரை வீட்டிலே வைத்து அவருக்கு மோதகம், அதிரசம், கொழுக்கட்டை போன்றவற்றை எல்லாம் படைத்து விநாயகரை வழிபடுகிற போது நம்ம என்ன வரங்கண்டாலும் தருவாருங்க விநாயகர். அவ்வளவு அற்புதமான ஒரு பண்டிகை. நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலையில் தடை இருக்குது, குடும்பத்து பிரச்சனை இருக்குது, அது என்ன விதமான பிரச்சனையாக இருக்கட்டுமே, அந்த பிரச்சனைகள் தீர விநாயகர் வழிபாடு என்பது மிகச்சிறந்த பலன்களை தரக்கூடியது. பொதுவாக சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை வழிபடுங்கம்போ. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா சங்கடகர சதுர்த்தி வரும். அதுவும் இந்த ஆவணி மாதம் மகா சங்கடகர சதுர்த்தியும் உண்டு. நான் சொல்வது இப்போ விநாயக சதுர்த்தியை. இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும். இப்போ நான் இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், உங்கள் ராசி ரீதியான பொதுவான பலன்கள். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார பலன்களும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி கிரகங்கள் நிலை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தாங்க முழுமையான பலன் சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வேணும்னா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, இங்கே ஸ்க்ரோல் ஆகிற எங்களுடைய நம்பரை நீங்கள் பார்த்து ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்து எங்களை சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் எங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளலாம். இதே தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அதில் ஒரு மெசேஜ் போடுங்க, உங்கள் பேர், இப்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ பவந்து.